ஸ்ரீ லக்ஷ்மி சகஸ்ரம் 4வது ஸ்தபகமான காருண்ய ஸ்தபகம். இந்த ஸ்தபகமானது தேவியின் கருணா வைபவத்தை பற்றி பேசுகிறது. எம்பெருமானின் கருணையின் வடிவமே பெரிய பிராட்டி. நம்முடைய சம்பிரதாயத்தின்படி எம்பெருமானின் கருணையே மகாலட்சுமியாகவும் பொறுமையே பூமி தேவியுமாக இருக்கின்றார்கள். சுவாமி தேசிகன் கருணாமிவ ரூபினாம் என்றே அவளை குறிப்பிடுகின்றார். எம்பெருமானின் கல்யாண குணங்களான ஞானம், பலம், ஐஸ்வர்யம், வீரியம், சக்தி, தேஜஸ் ஆகிய 6 குணங்களும் பெரிய பிராட்டியாகிய மகாலட்சுமியின் தயை இல்லாவிடில் நிறைவடைவதில்லை. இந்த ஸ்தபகத்தில் சுவாமி வெங்கடாத்வரி காகாசுரனை காத்தமை, ராட்சசிகளை அனுமானிடமிருந்து காத்தமை முதலிய பிரசித்தி பெற்ற வைபவங்களின் மூலம் தாயாரின் காருண்ய வைபவத்தை அழகாக விளக்குகின்றார். முதல் ஸ்லோகம். பஜே புஜங்க சைலேஷ புஜாந்தர பரிஷ்கிரியாம் தனயாம் துக்த ஜலதேர் தயாமிவ கிருதோதயாம். பஜே புஜங்க சைலேஷ புஜாந்தர பரிஷ்கிரியாம் தனயாம் துக்த ஜலதேர் தயாமிவ கிருதோதயாம். சேஷாத்ரிநாதனுடைய திருமார்பிற்கு அலங்கார பூஷதையாக திகழ்பவளும், அவனுடைய தயையே கை முதலான உறுப்புகள் பெற்று கண்ணுக்கு புலப்படுகின்ற உருவு பெற்று தோன்றியதோ எனும்படியாக திகழ்பவளுமான பெரிய பிராட்டியை நமஸ்கரிக்கின்றேன். பஜே புஜங்க சைலேஷ பஜே புஜங்க சைலேஷ புஜாந்தர பரிஷ்கிரியாம் புஜாந்தர பரிஷ்கிரியாம் தனயாம் துக்த ஜலதேர் தனயாம் துக்த ஜலதேர் தயாமிவ கிருதோதயாம் தயாமிவ கிருதோதயாம். பஜே புஜங்க சைலேஷ புஜாந்தர பரிஷ்கிரியாம் தனயாம் துக்த ஜலதேர் தயாமிவ கிருதோதயாம். தாயார் திருவடிகளை சரணம்.